Welcome to JC Maths Tuition. 12th Business Math Chapter 2 Integral Calculusல Introduction Part நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம படிச்சாதான் நம்ம இந்த சாப்டர் வந்துட்டு ஈஸியா போட முடியும். சோ அந்த ஃபார்முலாஸோட ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் தரேன். நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஃபார்முலாஸை நோட் பண்ணிட்டு தெளிவா படிச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் சம்ஸ் போடுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன். இது வந்து இன்டகிரேஷனோட சிம்பல் இது. இது வந்துட்டு x power n dx. இது வந்து ஆபரேஷன் x power n dx is equal to இந்த x power n வருது இல்லையா, ஸோ அப்போ அந்த பவர் n இதை வந்து இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா x power n plus 1 divided by n plus 1 plus c. இது ஒரு கான்ஸ்டன்ட். இது ஒரு கான்ஸ்டன்ட். எப்பவுமே நம்ம வந்து இன்டகிரேஷனில் நம்ம இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிப்போம் ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு, விச் இஸ் வேற n நாட் ஈக்குவல் டு -1. இது ஏன் கொடுத்துருக்கோம்னா நமக்கு இங்கே டினாமினேட்டரில் +1 இருக்கு. ஸோ நம்ம இங்கே -1 வந்துச்சுன்னா அது 0 ஆயிடும். 0 anything divided by 0 நமக்கு வந்து undefined ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா n should not be 0, n should not be -1 அப்படிங்கறத வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். அதுக்காக n is not equal to -1 கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு சம் பார்க்கலாம். இப்போ x பவர் n என்னங்கிறது என்னது, நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ். இப்போ x பவர் 5 ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் dx. அப்போ வந்து ஃபார்முலால இந்த n x பவர் n plus 1. அப்போ nங்கிற இடத்துல நமக்கு இந்த 5 வரணும். 5 plus 1 இங்கே மேலே என்ன செட் இருக்கோ அதே தான் கீழே n plus 1. ஸோ 5 plus 1 plus c கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்னன்னா இது x பவர் 6/6 plus c. இதே தான் உங்களுக்கு மைனஸ் போட்டாலும் இதே தான் x பவர் -4 dx அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா -4 plus 1 அந்த n அப்படிங்கிற அந்த ஃபார்முலால இருக்கிற இடத்துக்கு பதிலாக இங்க இருக்க வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ -4 plus 1 divided by -4 plus 1. -4 plus 1 நமக்கு என்ன கிடைக்கும், -3 கிடைக்கும். அதே தான் கீழேயும் கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ஃபார்முலா வந்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் dx. ஆக்சுவலி dx மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த 1 இங்கே எதுவும் இல்லை அப்படின்னா இது என்னது 1 dxன்னு சொல்லி அர்த்தம். இன்டகிரேஷன் ஆஃப் dxன்னு கொடுத்தாலும் இதான் 1 அப்படிங்கிறது வந்தாலும் சேம் தான். 1 into dx தான். இஸ் ஈக்குவல் டு இதோட ஆன்சர் வந்து x plus c. 1 இன்டகிரேட் பண்ணால் நமக்கு x தான் கிடைக்கும் plus c. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dx. 1/x நம்ம பண்ணும்போது log of x plus c சொல்லி கிடைக்குது. மாடுலஸ் போட்டிருக்கோம். ஏன்னா லாக்ல வந்து நமக்கு மைனஸ் வரக்கூடாது. அதனால வந்து லாக் எங்க வருதோ அவங்க எல்லாமே நம்ம மாட் போட்டுப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் x plus c. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டெகிரல் ஆஃப் k into dx is equal to kx plus c. இதுல வந்து kங்கிறது என்னது நமக்கு தெரியும். வேர் k is equal to constant. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும்போது பாருங்க இது எப்படி kx plus c வந்துச்சுன்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க k வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ உங்களுக்கு ஒரு சம்ல வந்து ஒரு k வந்திருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வேல்யூவை வெளியே எடுத்துருவோம். கேவை வெளியே எடுத்துட்டு இன்டெகிரேட் dx. அப்போ இந்த சேம் இந்த ஃபார்முலா வந்து பாருங்க dx. இதே ஃபார்முலா வரும் dx. அப்போ அதோட ஆன்சர் என்ன x plus c. அப்போ k வெளியே இருக்க ஒரு k, இது x plus c, kx plus c ன்னு சொல்லி வரும். இது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க e power x வந்து இன்டகிரேட் பண்ணாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e power x தான் வரும். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது e power x dx இன்டகிரேட் பண்ணா நமக்கு e power x plus c ன்னு சொல்லி கிடைக்குது. இதே பாருங்க e power 2x dx இப்படி வந்துருந்துச்சுன்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலா டிஃபரன்ஷியேஷன்ல என்ன பண்ணுவோம், e power 2x into 2 சொல்லி என்ன வேல்யூ இருக்கோ அதை ப்ராடக்ட்ல கொண்டு போவோம். பட் இன்டகிரேஷன்ல வந்து என்ன பண்ணுவோம்னா டிவைட்ல எடுத்துட்டு வந்துடணும். e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power 2x தான் வரும். அங்க இருக்க 2 இன்டகிரேட் பண்ணும்போது 2 இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 2x இன்டகிரேட் பண்ணும்போது 2 வந்து டினாமினேட்டர்ல வந்துடும். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் a power x dx is equal to a power x divided by log a plus c. இது ஒரு ஃபார்முலா. a power x நம்ம டிவைட்ல போகும் log a plus c. இது வந்து நீங்க வந்து டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படியே அதோட ஆப்போசிட்டா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ இதே வந்துட்டு a power x வந்து நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா into log a வரும். அதுல ப்ராடக்ட்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து டிவிஷன்ல வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலாஸ், இந்த 6 ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 6 ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்லையே நம்ம sin x ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்லையே sin x, cos x, tan x, cosecant x, secant x, cot x இது எல்லாத்துக்கும் நமக்கு இன்டகிரேஷன்ல தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்கு. sin x இன்டகிரேட் பண்ணும்போது -cos x plus c வரும். cos x இன்டகிரேட் பண்ணும்போது sin x plus c வரும். tan x இன்டகிரேட் பண்ணா log of secant x plus c ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இந்த 6 ஃபார்முலாவும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. cosecant x dx பண்ணும்போது log of cosecant x minus cot x plus c. secant x இன்டகிரேட் பண்ணும்போது log of secant x plus tan x plus c. cot x இன்டகிரேட் பண்ணும்போது log of sin x plus c. அது இந்த ஃபார்முலாஸ், அதாவது இந்த 7ல இருந்து இந்த 16 வரைக்கும் இருக்க ஃபார்முலா தரவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு செட்டா எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு செட்டா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் secant x dxக்கு நம்ம இங்க பார்த்துட்டோம். secant squared x dxக்கு வந்து tan x plus c. இது ஸ்கொயருக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க தனியா. இந்த 6 தனியா. அடுத்து இந்த ஸ்கொயர் ஃபார்முலா பாருங்க. secant square x dx is equal to tan x plus c. cosecant square x dx is equal to minus cot x plus c. Integration of secant x tan x dx is equal to secant x plus c. Integration of cosecant x cot x dx is equal to minus cosecant x plus c.
இது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதை நீங்கள் பை ப்ராக்டிஸ் ரொம்ப ஈஸியாகிடும். இதில் தரோவ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இந்த செகண்ட் சாப்டர் பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்கு இல்லையா, அந்த பயம் உங்களுக்கு போயிடும். இந்த ஃபார்முலாஸ் தரோவாக இருந்துட்டிங்கன்னா இந்த செகண்ட் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள், இந்த காஸ் எக்ஸை வந்து நம்ம யூஸ்வலாக இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு சைன் எக்ஸ் பிளஸ் சி. இதே பாருங்கள், காஸ் ஆஃப் 8x இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்த மாதிரி வரும்போது நம்ம டிஃபரன்ஷியேஷனில் ப்ராடக்ட்டில் கொண்டு போகிறது எல்லாத்தையுமே இதில் டிவைடில் கொண்டு வந்துடுவோம். அப்போ காஸ் 8xஐ வந்து நம்ம பண்ணும்போது சைன் 8x வரும். இந்த 8xஐ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு 8 வந்துடும். கீழே டிவிஷனில் அந்த 8 போடணும் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு சம் வந்து இந்த பேட்டர்ன்ல கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இந்த பேட்டர்ன்ல வரும். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் dx பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. a ஃபர்ஸ்ட் எக்ஸ் செகண்ட் a மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருது. அப்போ ஃபார்முலா வந்து 1/2a log ஆஃப் a பிளஸ் எக்ஸ் டிவைட் பை a மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. இந்த ஃபார்மேட்ல வந்துட்டாலே நீங்க டைரக்டா 1/2 இன்டூ இந்த a வேல்யூ எங்கன்னு இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். log ஆஃப் a இந்த வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ பிளஸ் எக்ஸ் டிவைட் பை அந்த வேல்யூஸ் மட்டும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போது. இதை நீங்கள் சால்வ் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் ஃபர்தராக சால்வ் பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே இந்த பேட்டர்னில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சம் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக எழுதிடலாம். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே சேம் செட் ஆஃப் இந்த 3 ஃபார்முலாவும் பாருங்கள். இது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே உல்ட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகுது பாருங்கள், இதுலேயும் உல்ட்டா ஆகுது. இந்த சைன் உல்ட்டா ஆகுது, இந்த எக்ஸும் ஏவும் உல்ட்டா ஆகுது. ஸோ இது இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஃபார்முலாஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பாருங்க, இது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். பிளஸ் வரும்போது நமக்கு என்ன வருது, tan இன்வர்ஸ் வந்துடுது. 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x by a பிளஸ் சி. இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம இங்கே பார்த்தோம் ஆல்ரெடி a ஸ்கொயர் மைனஸ், அதுலேயே பாருங்க கீழே ரூட் வித் ரூட் ஸ்கொயர் ரூட்டோட வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ dx ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a பிளஸ் சின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு இந்த மூணுமே ரூட் ஃபார்முலாஸ் தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சின்னு சொல்லி வரும். இதே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கீழே வரும்போது லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்க, இதோட இந்த செட் ஃபார்முலாஸ் முடிச்சது. நெக்ஸ்ட் செட் பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் is equal to log of f of x plus c. ரொம்ப ஈஸி பாருங்க. f of x அப்படிங்கிறது இங்க ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இங்க என்ன இருக்கோ அது டேஷ்ங்கிறது என்னது, நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண வர ஆன்சர். இங்க கொடுத்துருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னா நம்ம டைரக்டா log of f of x plus c சொல்லி போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 2x by x square plus 2dx இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப பெரிய சம, இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் செக் பண்ணுங்க, இங்க x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் கிடையாது. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2x. இந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 0. 2x plus 0 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2x. அந்த 2x இங்க இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வர்ற ஆன்சர் வந்து நியூமரேட்டர்ல இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா log of f of x plus c. f of xங்கிறது நமக்கு இங்க ஃபார்முலா படி மேல இருக்கிறது f dash of x, கீழ இருக்கிறது f of x. அப்ப இந்த f of x போட்டு அப்படியே பிளஸ் ன்னு சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதுலயே ரூட் இருக்கு பாருங்க, f dash of x by root of f of x dx. இதே சேம் சம் போடும்போது இதோட ஃபார்முலா பாருங்க, இது ரூட் இருக்கு சேம் அவ்வளவுதான். கீழே f of x க்கு ஒரு ரூட் இருக்கு. சோ அப்ப 2 into f of x plus c. அப்ப பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே சம் பாருங்க, 2x by root of x square plus 2 போடுறோம். இதை நீங்க சால்வ் பண்ணா நம்ம ஆல்ரெடி அதே சால்வ் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது, 2x தான். சோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 2x தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா 2 into square root of f of x plus c. இங்க என்ன இருக்கோ அதை அப்படி எழுதிடலாம். நெக்ஸ்ட் e power x, இதுவும் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். இன்டகிரேஷன் f of x plus f dash of x dx is equal to e power x f of x plus c. அதாவது இங்க சம்ல பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, e power x x square plus 2x ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது இங்க f of x இதோட டிஃபரன்ஷியேஷன் இங்க இருக்கணும், பக்கத்துல பிளஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம டைரக்டா e power x f of x plus ன்னு சொல்லி போட்டுடலாம். இங்க பாரு, x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. அப்ப இது f of x, இது f dash of x. அப்ப அது பண்ணும்போது நமக்கு ஆன்சர் e power x அப்படியே வந்துருச்சு. f of x க்கு பதிலா என்ன இருக்கு நமக்கு இங்க x ஸ்கொயர் பிளஸ் c. அவ்வளவுதான். இந்த 25 ஃபார்முலாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்துட்டு கொஞ்சம் கூட தப்பில்லாம இந்த 25 ஃபார்முலாஸையும் நல்லா மகப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சம் போட உங்களுக்கு அது வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆயிடும். ரொம்ப ஈஸியான ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இன்டகிரேஷன்லயே நெக்ஸ்ட் வந்துட்டு
இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அந்த மெத்தட் இருக்கு. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இது வந்து 2 மெத்தட் தான், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அண்ட் பெர்னாலிஸ் தியரம். இந்த 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட்ஸ். இது 2மே பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது வந்து இன்டெகிரல் ஆஃப் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் விடியூ. இதுதான் வந்து மெயின் ஃபார்முலா. அதாவது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். பை பார்ட்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? இதை வந்து எந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் டவுட் வரும் இல்லையா? அதுக்கு சொல்றேன். எங்கெல்லாம் ப்ராடக்ட் வருதோ, ப்ராடக்ட் இன் இன்டகிரேஷன்ல ப்ராடக்ட் எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ், இந்த ப்ராடக்ட் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஆர் பெர்னாலிஸ் தியரம் 2ல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 2ல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து ரொம்ப தரவா இருங்க, எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2க்குமே பேஸ் என்னன்னா, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஐலேட் இந்த கோட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐலேட்டோட மீனிங் என்ன நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதாவது சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். எல்ங்கிறது என்னது? லாகரிதமிக் ஃபங்க்ஷன், லாக் எக்ஸ், லாக் 2x அந்த மாதிரி வர ஃபங்க்ஷன்ஸ். ஏ ஃபார் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ங்கிறது எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், 2x அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், சைன் எக்ஸ், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. இ ஃபார் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன், இ பவர் எக்ஸ், இ பவர் 2x, இ பவர் 5x அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பெனன்ஷியல். இதெல்லாமே எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன்ல வரும். இது எல்லாம் எதுக்கு? ஃபர்ஸ்ட் இதை ஷார்ட்டா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐலேட். அப்ப அந்த ஐலேட்டோட என்னென்ன ஐலேட் ஒன்னுக்கும் அதோட அப்ரிவேஷன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எதுக்குன்னா இங்க பாருங்க, நமக்கு யூ டிவின்னு இருக்கு இல்லையா? நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க, எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். நீங்க டைரக்டா எடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது யூ, செகண்ட் இருக்கிறது டிவி அப்படி போடக்கூடாது. அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் தான் இந்த ஐலேட் ரூல். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணு. நீங்க இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிவன் நம்ம பாருங்க, எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து யூங்கிறது எது இருக்கணுமோ, இந்த ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதான் எடுக்கணும். இப்போ பாருங்க, எக்ஸுங்கிறது என்னது? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ல வருமா? இ பவர் எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன்ல வரும், ரைட்? அப்போ பாருங்க, இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எது வருது? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தானே வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வர்றதை நம்ம யூவா எடுத்துக்கணும். இந்த இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது செகண்டா வருது. ஸோ அதை வந்து டிவியா எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இந்த பக்கம் யூவா வர்றது வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், டிவியா வர்றதை இன்டகிரேட் பண்ணுவோம். பாருங்க, u is equal to, இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, u வந்து x. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர்ல எது வருதோ அதை வந்து x எடுத்துக்கணும், செகண்டா வரது dv எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்குது, du by dx. u டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது நமக்கு 1x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்ப du is equal to 1 dx இல்லையா? இந்த பக்கம் போகும்போது 1 into dx ஆயிடுச்சு. அதே dv பண்ணும்போது இன்டகிரேட் பண்றோம், dv e power x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? dv இன்டகிரேட் பண்ணா நமக்கு v கிடைச்சிரும். e power x இன்டகிரேட் பண்ணா e power x தான் வரும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. யூக்கு பதிலாக என்ன இருக்கு? x இருக்கா? x இன்டூ e power x மைனஸ் இன்டகிரல் ஆஃப் v du. v என்னது? e power x dx போட்டுட்டு நம்ம இப்போ இதை வந்துட்டு சால்வ் பண்ணா x இன்டூ e power x. இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், இதுல எந்த ஆப்ரேஷனுமே இல்லை. இதுல பாருங்க இன்டகிரேஷன் இருக்கு. அப்போ e power x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு e power x தான் வரும், பிளஸ் c கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, இதுல காமனா என்ன இருக்கு? e power x இருக்கா? ஸோ e power x காமனா எடுத்தா இதுல x இருக்கும், மைனஸ் இது 1 பிளஸ் c. இதுதான் இதோட ஆன்சர். இது வந்து என்ன மெத்தட்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட். udv is equal to uv மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் vdu. இதான் அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதே சம் வந்து நம்ம பெர்னாலிஸ் தியரம்லயும் போடலாம், பெர்னாலிஸ் ஃபார்முலாலையும் போடலாம். பெர்னாலிஸ் ஃபார்முலா ரொம்ப ஈஸியான சம். எவ்வளவு பெரிய சம் அதான் நம்ம ஈஸியா போட்டுறலாம், ரொம்ப ஈஸியான சம். பாருங்க, இன்டெகிரல் ஆஃப், அதாவது 2 மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த மெத்தட், ஆனா ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். இன்டெகிரல் ஆஃப் udv is equal to uv மைனஸ், இது ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளஸ் மைனஸ், ஸ்டார்டிங் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், அது அப்படியே போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க, uv ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல uv, அடுத்து பாருங்க u டேஷ், மேல டேஷ் v1, மேல 2 கோடுனா கீழே 2, u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 பிளஸ். இது ரொம்ப ட்ரிக்கி ஃபார்முலா தான், ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இதே சேம் சமவே நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பெர்னாலிஸ் ஃபார்முலாலையும். இப்போ x இன்ட்டு e power x dx, இந்த பார்த்தனவே நமக்கு தெரியுது இது வந்துட்டு ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ ப்ராடக்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், இல்லைன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எது பார்க்கறதா ஃபர்ஸ்ட் ஹைலைட் செக் பண்ணிக்கணும். ஹைலைட் செக் பண்ணி u எது dv எதுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும். ஹைலைட் படி பார்க்கும்போது x அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும், எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் லாஸ்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வர்றது யூன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வரது டிவி போடும்போது நமக்கு e power x dx மொத்தமா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வரதை நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது 0 வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மல்டிபிளிகேஷன் இல்லையா? 0 into anything 0 ஆயிடும். ஸோ 0 வந்துச்சு, நம்ம அந்த வேல்யூ நம்ம இங்கே கண்டே பிடிக்க வேண்டாம். எவ்வளவு தூரம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அதே அளவுக்கு இங்கே இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ u is equal to x, u dash is equal to 1, u double dash நமக்கு தேவையில்லை, 0 ஆயிடும்.
இதே டிவி நம்ம இது பண்ணணும். அப்போ இங்கே u1 வரைக்கும் தான், u' வரைக்கும் தான் நமக்கு வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ நம்ம v1 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இங்க என்ன இருக்கு, இன்டெகிரல் ஆஃப் dv இருக்கு. இன்டெகிரல் ஆஃப் dv பண்ணும்போது நமக்கு v கிடைக்கும். v வந்து என்ன, e பவர் x பண்ணா e பவர் x தான். மறுபடியும் நமக்கு என்ன வேணும், இங்க u1 இருந்தா u' இருந்தா இங்க v1 வேணும். ஸோ v1க்கு மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணும்போது e பவர் x. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு எதுவுமே மாறாது, உங்களுக்கு அதே சேம் ஆன்சர் தான் இங்க வந்திருக்கு பாருங்க. க்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, x, vக்கு பதிலாக e பவர் x, ஃபார்முலால இருக்கிற மைனஸ், u' என்ன இருக்கு 1, v1 என்ன இருக்கு e பவர் x, 1 into e பவர் x பிளஸ் u டபுள் எஸ் 0. ஸோ அப்படியே விட்டுறலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க, x into e பவர் x மைனஸ் e பவர் x, e பவர் x காமன் எடுத்தா x மைனஸ் 1 பிளஸ் c. உங்களுக்கு இதுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை, சேம் ஆன்சர் தான் வரும். கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி மெத்தட்னா அதுக்கு வந்துட்டு பெர்னாலிஸ் ஃபார்முலா தான். பட் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.